இது வந்து பனங்கிழங்கு. இந்த கிழங்கு வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கலை. நாங்கள் வந்து தோட்டமும் செய்கிறோம், வயலும் செய்கிறோம். ஆனால் எல்லாமே நாங்கள் வந்து செய்கிறது கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து செய்கிறது மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்குவாங்க அதிகமாக இங்கே. ஸோ இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு யாரோ வந்து கொடுத்ததாக கொண்டு வந்தார். நாங்கள் இந்த வருஷம் போடலை, போன வருஷம் போட்டிருந்தோம், இந்த வருஷம் போடலை. இந்த வாழைப்பழம் கூட நாங்கள் காசு கொடுத்து வாங்கலை. ஒரு குலையாக கொண்டு வந்தார். எங்களுக்கு தேவையான கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாமே நாங்கள் பக்கத்தில் கொடுத்துட்டோம். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டது போக அதை வந்து ஒரு பணியாரமாக சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு போட்டு இந்த வாழைப்பழமும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாய்ப்பன் சுட்டுட்டேன். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பன் தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம்னா ஸ்ரீலங்காவில் வாய்ப்பன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேர் வாய்ப்பன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. பட் ஸ்ரீலங்காவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. வாழைப்பழம் வந்து சாப்பிட முடியாமல் மிச்சப்பட்டு போச்சு, நல்ல பழமாயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே செய்வாங்க. சில பேர் மெனக்கட்டு நல்ல பழமாக இருக்கிற வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தோம் செய்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. எங்ககிட்ட இது வந்து நிறைய வாழைப்பழம்னால வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் செஞ்சேன். இது வந்து மைதா மாவில் செஞ்சேன். ஸ்ரீலங்காவில் வந்து இதை கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக கருப்பு சீனியும் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.